சாமியை எடுத்து வடக்கு பக்கமாக திருப்பி வச்சு புனர் பூஜை பண்ணியாச்சு. இப்போ கீழே வச்ச பச்சரிசி எடுத்து பொங்கல் வச்சாச்சு. நான் கொஞ்சம் நேரம் கழித்து அலங்காரத்தெல்லாம் பிரித்து நான் அம்மனை எடுத்து அவங்க இடத்துல வைக்கணும். இந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து நம்ம தேங்காய் உடைச்ச அந்த தண்ணியில் கரைச்சி போய் துளசி செடிக்கு ஊற்றிடணும். அப்புறம் இன்னைக்கு கூட 3 சுமங்கலிக காலையில் வந்தாங்க. அவங்களுக்கும் தாம்பூலம் கொடுத்து, அப்புறம் கடையில் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் 3 தாம்பூலம் கொண்டு போனார். நல்லபடியாக இந்த வருஷம் சிறப்பாக சீரும் சிறப்புமா எல்லாம் செஞ்சாச்சு. நல்ல நேரத்தில் அம்மனை வடக்கு பார்த்து திருப்பி வச்சுட்டு, அப்புறம் எல்லாம் இலையில வச்ச பழங்க தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்மனுடைய மேலே போட்ட அலங்காரத்தெல்லாம் எடுத்துட்டு, இப்போ அம்மன் முகம் தேங்காய் கலசத்தில் போட்ட பச்சரிசி எல்லாத்தையுமே இந்த அரிசி ட்ரம்முக்குள்ளே உள்ளே இறக்கியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா நம்ம வீட்டு அரிசி ட்ரம்மில் இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டிலே நிரந்தரமாக தங்கு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு உள்ளேயே இருக்கணும். நாளைக்கு காலையில் அப்புறம் வெளியில் எடுத்துட்டு அம்மனை நம்ம பத்திரமா வைக்கிற இடத்துல வச்சிடணும். அந்த பச்சரிசி தேங்காவை நம்ம ஏதாவது இனிப்பு பதார்த்தம் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறோம்.